ஹலோ வணக்கம். கிராமத்து பிடிஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மல்லி இலை, புதினா இலை எல்லாம் அரைச்சி சேர்த்திருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே முழுசாக சேர்த்திருக்கேன். இந்த சுவையான சிக்கன் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் தேவையான அளவு ஊற்றி நல்லா பிரட்டி வச்சுக்கிறேன். இது கடையில் உங்களுக்கு பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு போதுமான அளவு தான். நல்லா பெருசாகவே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். அது எதுக்காக இதெல்லாம் போட்டு பிரட்டி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது நாராக இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு அடுப்பு மேலே குக்கரை வச்சு 200 மில்லி ஆயில் ஊற்றுறேங்க. ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுலேயே சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சு வந்தது நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு 2, பட்டை 1. ஏன்னா கரம் மசாலா போடுறோம்ல, இது போதுமான அளவு தான். இது போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. இது வந்து தீஞ்சிடக்கூடாது. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க, ஏன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்குங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா செவக்க வதக்கிக்கலாங்க. நல்லா செவக்க வதக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்றோம். அதை அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கும்போது நல்ல ஒரு மணம் வருங்க. நல்லா உப்பு அடிப்பிடிக்காமல் இருக்க உப்பு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 300 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கலாங்க. நல்லா தொக்கு மாதிரி வதக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி வதக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் பத்தலைனா கூட மறுபடியும் சேர்த்திக்கலாங்க. உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா தொக்கு மாதிரி ஆயிடணுங்க. நல்லா தொக்கு மாதிரி ஆனதும் பாருங்கள், சீக்கிரம் நல்லா தொக்கு மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விடுவோம். இதெல்லாம் போட்டு பிரட்டி விட்டு நல்லா வதக்கிடலாங்க. அதாவது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். இப்போ தயிரில் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பிரட்டி விடலாம். நல்லா கறி வந்து உருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம புதினா ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்தி நல்லா பிரட்டி விடலாங்க. இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1 கிலோ அரிசி போட போகிறேன். அதுக்காக இப்போ 2 லிட்டர் தண்ணி, அதாவது 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி. பழைய அரிசி, சீரக சம்பா அரிசி, அதனால் 1க்கு 2 ஊற்றுறேன். இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ அரிசி ஊற வச்சுருக்குறோம். அரை மணி நேரம் ஊறிட்டு இருந்தது. அரிசி நம்ம சேர்த்திக்கலாங்க. அதில் இப்போ அரிசி உடையாமல் கவனமாக பார்த்து கிளறி விடணுங்க. அரிசி ஊறி இருக்குது இல்லையா, அரிசி ரொம்ப வேகமாக கிளறினா உடஞ்சிரும். இப்போ லேசாக மல்லி இலையும் புதினாவும் தூவிட்டுக்கலாம். அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டுக்கலாங்க. உப்பு அளவாக இருக்கான்னு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் வரட்டுங்க. 1 விசில் விட்டு பார்க்கலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். விசிலும் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வாசம் செம்மையாக இருக்குதுங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. நான் வந்து பழைய அரிசிங்கிறனால 1க்கு 2 தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் புது அரிசியாக இருந்தால் 1க்கு 1.25 அது மாதிரி தண்ணி ஊற்றலாம். அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. பிரியாணி சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.